அனைவருக்கும் வணக்கம். ஒரு கதை ஒன்று கேட்கலாமா? ஒரு கிராமத்தில் மிகவும் வசதியான ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. மிகவும் அழகாகவும் அன்பாகவும் அனைவருக்கும் ஆதரவாகவும் நல்ல ஒழுக்கங்களை பெற்ற குழந்தையாகவும் வளர்ந்து வந்தது. அந்த கிராமத்தில் அனைவரும் அந்த குழந்தையை விரும்பினர். அழகம்மா என்றே கூப்பிட்டனர். அந்த குழந்தைக்கு ஒரு ஆசை. நகரத்துக்கு சென்று தன் பள்ளி படிப்பையும் கல்லூரியும் படித்து கொண்டிருந்ததால் அங்கேயே குடிபெயர்ந்து விடவும் என்ற ஆசை. அங்கு ஒரு வீட்டை பார்த்து இருந்து விடலாம் அப்பா, தோட்டத்தை நாம் இங்கே அடிக்கடி பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லியது. தன் குழந்தை சொல்வதை பெற்றோர்கள் இருவரும் ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் எத்தனை வருடமாக இந்த கிராமத்தில் இருந்து வருகிறோம், தங்கப்பாப்பா சொல்லுதேன்னு நாங்கள் கேட்குறோம். சரி போகலாம், உன்னுடைய மேல் படிப்பு நீ இங்கு விடுதியிலிருந்து படிப்பதை விட வீட்டிலிருந்து சென்று படிப்பாய் என்று சொல்லி அங்கு வீடு பார்த்து சென்றார்கள். இருவருக்குமே அங்கு பிடிக்கவில்லை. பல வருடங்களாக கிராமத்தில் இருந்துவிட்டு அங்கு பிடிக்கவில்லை. என்ன செய்தார்கள்? சரி, தனது சூழ்நிலையை மாற்றிக்கொண்டார்கள் தன்னுடைய குழந்தைக்கோசரம். குழந்தையோ சிறிய வயதிலிருந்தே நகரத்துக்கு சென்றுதான் படித்தது, எல்லாம் செய்தது. அதற்கு இங்கு பிடிக்கவில்லை. இருந்தாலும் அங்கு மேல் படிப்புக்கு இருந்தால் வசதியாக இருக்கும் என்று நினைத்தது. பெற்றோர்களையும் விட்டு ஹாஸ்டலில் இருக்க பிரியமில்லை. இப்படியே வருடங்கள் ஓடியது. சரி, உன் படிப்பு முடிந்து விட்டதல்லவா, நாம் அங்கு சென்று விடலாமா என்று கேட்டதுக்கு, இங்கேயே பழக்கமாகிவிட்டது அம்மா அப்பா, இங்கேயே இருந்து விடலாம் என்று சொல்லியது. சரி என்று மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினார்கள். ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஐயோ, ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் தராதீர்கள் அம்மா அப்பா, ஜாதகம் என்பது பொய். ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவார்கள். நமக்கு அந்த ஜாதகம் பார்க்கும் வேலை வேண்டாம். நமக்கு யாரை மனதுக்கு பிடித்ததோ நமக்கு பிடித்திருந்தால் மட்டும் போதுமா? அவர்களுக்கும் நம்மை பிடிக்க வேண்டும் அல்லவா? பிடித்திருந்தால், மனது ஒத்திருந்தால் நாம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லியது. பெற்றோர்களும் சரி என்று விட்டுவிட்டார்கள். பெண் பார்க்க வந்தார்கள். ஒரே பெண். தோட்டங்காடு நிறைய இருக்கின்றது. படிப்பும் நன்றாக பெரிய படிப்பு. சரி, தனது மகனுக்கு ஏகப்பட்ட சொத்து பத்து இருக்கின்றது. சொத்துக்கோசரம் ஆசைப்பட்டு அந்த பெண்ணை கொடுப்பார்கள் என்று ஒரு மாப்பிள்ளை வீட்டார் வந்தார்கள். ஆனால் இந்த பெண் எல்லாம் அலசி பார்த்துவிட்டு, அப்படி ஒன்று எங்களுக்கு சொத்து பத்து அவசியமில்லை, எனக்கு தேவை ஒழுக்கம்தான், படிப்பு தான். இந்த ஆளிடம் ஒழுக்கமும் இல்லை, குடிப்பான் போல் இருக்கின்றது, கண்ணு நகப்பல கலரில் இருக்கின்றது. வேண்டாம் அப்பா அம்மா, இப்படி ஒரு மாப்பிள்ளை வேண்டாம். திருமணம் என்பது நிம்மதியாக வாழ்வதற்குத்தான ஒழிய ஒருவருக்கொருவர் நாம் இங்கு சேர்ந்து விட்டால் போதும் என்று நினைக்கக்கூடாதல்லவா? இவனுடைய சொத்துக்கு நம்ம பிச்சை எடுத்து பிழைத்தாலும் பிழைக்கலாம் ஒழிய ஒரு குடியாரனுக்கு மனைவியாக செல்வது எனக்கு பிரியமில்லை என்று சொன்னது. பெற்றோர்களும் விட்டுவிட்டார்கள். இப்படியே வருடங்கள் ஓடியது. ஏமா, நீ திருமணம் செய்து கொள்வது மாதிரி இல்லையே என்று சொன்னார்கள். ஆமாம், எனக்கு பிடிக்கவில்லை. இந்த சொத்தில் பாதியை நம்முடைய சொத்தில் பாதியை அனாதை குழந்தைகள் ட்ரஸ்டில் ஒன்று நாம் போட்டு விடுவோம். அங்கு நான் இருந்து பணிவிடை செய்து கொண்டு காலத்தை ஓட்டுகிறேன். உங்களுக்கு அங்கு ஒரு குட்டி பங்களா ஒன்று கட்டி கொடுத்து விடலாம். நான் அனுமதியும் பெற்றுவிட்டேன் அந்த ட்ரஸ்டியிடம் என்று சொன்னது. சரி என்று ஒத்துக்கொண்டார்கள் பெற்றோர்கள். முடிவில் 3 பேரும் மன நிம்மதியாக அனாதை குழந்தைகளுக்கு ஆதரவளித்து கொண்டு வாழ்ந்தார்கள். அத்தனை அனாதை குழந்தைகளுக்கு 10-200 குழந்தைகளுக்கு ஆதரவாக இருந்தார்கள். இவர்களுடைய பணத்தில் அந்த குழந்தைகள் மிக்க மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருந்தது கண்டு மகிழ்ந்தார்கள்.
இப்படியாவது நடந்து கொள்ளலாம் ஒழிய குடும்பம் ஒன்று இருக்க வேண்டும் என்று குப்பையில் விழுந்துவிடக்கூடாது அல்லவா? குப்பை தொட்டியில் தங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது வி.எஸ். ரோமா, கோயம்புத்தூர்.